குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. டெய்லி கண்டவர்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜூலை 6 2026 திங்கட்கிழமை கண்டவர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம டெய்லி கண்டவர்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். சரிங்களா? அதுக்கு முன்னாடி நமது பயிற்சி மையம் சார்பில் 2026ஆம் ஆண்டு காவல் தேர்வுக்காக சிங்கப்பெண் அப்படின்ற ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்கோம். 40 தேர்வு, கிட்டத்தட்ட 4000 வினாக்களுக்கு மேலே உங்களுக்கு கிடைக்கும். 6 மாதங்கள் இந்த டெஸ்ட் பேட்ச் நடக்குது. ஜூலை 1 முதல் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெஸ்ட் பேட்ச் ஆனது வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. விருப்பமுள்ள மாணவர்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக சிறை அப்படின்ற டெஸ்ட் பேட்ச் இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா தொடங்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 6 மாதங்கள் இந்த டெஸ்ட் பேட்ச் 65 தேர்வுகளும் 6000 வினாக்களும் கிடைக்கும். நம்மளோட 2 டெஸ்ட் பேட்சுமே நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்கும். இமீடியட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி டேரெக்டாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கண்டபஸ் பார்த்துடலாம். நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னவோ அது மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஆனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சென்னை ஐஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா பர்வத்தக் அப்படின்ற தொழில்நுட்ப புத்தாக்க மையம் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா 24,000க்கும் மேற்பட்டவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொழில்நுட்ப பயிற்சி வந்து அளிக்கப்பட்டிருக்குது. நாட்டின் மிக முக்கியமான சவால்களுள் தீர்வு காணுவதற்காக அதிநவீன ஆராய்ச்சிகள் இருக்குது. சென்னை ஐஐடியும் ஐஐடிஎம் பவர்டெக் டெக்னாலஜி ஃபவுண்டேஷன் அப்படின்றது 2 பேரும் சேர்ந்து வந்து ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கினாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 500 ஆராய்ச்சியாளர்கள், பேராசிரியர்கள், தொழில் வல்லுநர்கள் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. கடந்த 5 ஆண்டுகளில் சிஎஸ்ஆர் நிதியுதவியுடன் ஐஐடிஎம் எண்மத்திறன் அகாடமி மூலம் 24,000க்கும் மேற்பட்டவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயிற்சி அளிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான்ப்பா, அதில் தெரிஞ்சுக்கணும் என்ன நடக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தேசிய குற்ற ஆவண காப்பகத்தின் அறிக்கைகளின்படி இந்தியா முழுவதும் திடீர் மாரடைப்பால் ஏற்படும் அகால மரணங்கள் ஆண்டுக்கு 10 முதல் 12% வரை வந்து தொடர்ந்து அதிகரிச்சிட்டு இருக்குது. தமிழ்நாடு சுகாதார திட்ட தரவுகளின்படி வந்து பார்த்தீங்கன்னா 1,00,000 பேருக்கு 360லேருந்து 430 பேர் வரை வந்து பார்த்தீங்கன்னா இதய நோயால் மட்டுமே உயிரிழக்கிறார்கள். அதே போல் மாநில அளவில் வந்து பார்த்தீங்கன்னா நிகழும் மொத்த மரணங்களில் சுமார் 30% மரணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாரடைப்பு தான் முதன்மை காரணமாக இருக்குது. ஓகேங்களா? சக்கர நோயினுடைய தலைநகரமாக மாறி வரும் தமிழகம் தற்போது மாரடைப்பு மரணங்களிலும் மகாராஷ்டிரம், கேரள மாநிலங்களுக்கு இணையாக வந்து பார்த்தீங்கன்னா உச்சத்தை தொட்டு வருகிறது. ஓகேங்களா? இந்த சவாலை எதிர்கொள்ள தமிழக அரசு பல்வேறு போற்றத்தக்க மருத்துவ திட்டங்களை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கிறாங்க. அதில் குறிப்பாக மாரடைப்பு ஏற்பட்ட முதல் 1 மணி நேரம், அதாவது கோல்டன் ஹவர்ஸ்னு சொல்லுவாங்க, அவசர சிகிச்சை உறுதி செய்ய 2023 தொடங்கப்பட்ட அரசினுடைய இதயம் காப்போம் அப்படின்ற திட்டம் ரொம்ப முக்கியமானது. 2023 இதயம் காப்போம் அப்படின்ற திட்டத்தை வந்து தமிழக அரசு தொடங்கியிருக்காங்க. இந்த திட்டத்தின் கீழ் மாநிலத்தில் உள்ள 9,400க்கும் மேற்பட்ட அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் துணை சுகாதார நிலையங்களில் உயிர்காக்கும் அவசரகால லோடிங் டோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாத்திரைகள் வந்து பார்த்தீங்கன்னா லோடிங் டோஸ் மாத்திரைகள்னு சொல்லக்கூடிய ஆஸ்பிரின், குளோஃபட்ரோக்கல் மற்றும் அடோர்வாஸ்டாட்டின் அப்படின்ற மருந்துகள் வந்து பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமாக தயார் நிலையில் எப்பவுமே வச்சுருப்பாங்க. நெஞ்சுவலி என மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகளுக்கு உடனடியாக இசிஜி எடுக்கப்பட்டு லோடிங் டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா வழங்கப்பட்டு 102 ஆம்புலன்ஸ் மூலம் தீவிர சிகிச்சைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பப்படுது. ஓகேங்களா? இத்திட்டத்தின் மூலம் சுமார் 2025 அக்டோபர் வரையிலான தரவுகளின்படி 40,000க்கும் மேற்பட்ட மாரடைப்பு மரணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உயிர் பிழைச்சிருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து ஹார்ட் அட்டாக் அப்படின்னும் போது வந்து பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் இருக்க ஜிஹெச்சில் இந்த மாத்திரைகள் தயார் நிலையில் இருக்குது. நீங்கள் டேரெக்டாக ஜிஹெச் அணுகிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு உடனே வந்து பார்த்தீங்கன்னா மேல் சிகிச்சைக்காக வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பி வச்சுருவாங்க. அடுத்தது ஜனநாயகத்தின் அதாவது ஜனசங்கத்தினுடைய நிறுவனர் ஷியாம் பிரசாத் முகர்ஜியினுடைய 125வது பிறந்தநாள் வந்து பார்த்திங்கன்னா செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஜூலை 6ஆம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 6ஆம் தேதி அவருடைய பிறந்தநாள் வந்து பார்த்திங்கன்னா கொண்டாடப்பட்டு வருது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது, இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்தது, பட் இருந்தாலும் இது இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கேட்பாங்க. அதாவது 2019 இந்திய அரசியலமைப்பில் ஒரு முக்கியமான திருத்தங்கள் மேற்கொண்டாங்க. அதாவது ஆர்டிகல் 360 வந்து பார்த்திங்கன்னா நீக்கினது. ஓகேங்களா? ஆர்டிகல் 360ங்கிறது வந்துன்னா ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கின ஒரு முக்கியமான சட்டப்பிரிவு. ஓகேங்களா? அடுத்தது கேரள மாநிலம் கொச்சியில் உள்ள தெற்கு கடற்கரை பிரிவில் உள்ள கண்காணிப்பு கப்பலான ஐஎன்எஸ் சன்ஷோதக் வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை இணைக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பு அமைச்சக செய்தி குறிப்பில் வந்து பார்த்திங்கன்னா மேற்கு வங்காள மாநிலம் கொல்கத்தாவில் கடந்த ஜூன் 21ஆம் தேதி நடைபெற்ற நிகழ்ச்சியில் உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டு கட்டமைக்கப்பட்ட ஐஎன்எஸ் துலாகிரி, ஐஎன்எஸ் சன்ஷோதக், ஐஎன்எஸ் அக்ரை ஆகிய 3 கடல் கப்பல்களை வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் தொடங்கி வச்சார். இந்நிலையில் கொச்சியில் உள்ள தெற்கு கடற்படை பிரிவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐஎன்எஸ் சன்ஷோதக் வந்து பார்த்திங்கன்னா இணைஞ்சிருக்கு. ஓகேங்களா? இந்திய கடற்படையில் பெரிய கண்காணிப்பு கப்பல் அப்படின்னு அந்த வகையில் 4வது கப்பலாக ஐஎன்எஸ் சன்ஷோதக் வந்து பார்த்திங்கன்னா இணைக்கப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து ஐஎன்எஸ் இக்ஷக் அப்படின்ற கப்பலுக்கு அடுத்தபடியாக இணைக்கப்பட்ட 2வது எஸ்விஎல் அப்படின்ற ஒரு வகையை சேர்ந்த கப்பல் ஆகும். ஓகேங்களா? மேம்பட்ட நீரியல் மற்றும் கடலியல் ஆய்வு மேற்கொள்வதற்கு நெருக்கடி நிலையின் போது மனிதநேய உதவிகள், பேரிடர் நிவாரண நடவடிக்கைகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதை பயன்படுத்துகிறாங்க. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹெலிபேடும் இருக்குது, உடனடியாக ஹெலிகாப்டர் தரங்கி இருக்க முடியும்.
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அஸ்ஸாம் சட்டப்பேரவையில் வந்து பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை ஜூலை 6ஆம் தேதி தொடங்க இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் கூட்டத்தொடரில் ஹிந்தியும் அலுவல் மொழியாக வந்து பார்த்திங்கன்னா அறிமுகப்படுத்தப்பட இருக்குது. பேரவையில் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா அஸ்ஸாம், ஆங்கிலம், போடோ ஆகிய மொழிகள் அலுவல் மொழியாக இருந்த போதும் தற்போது ஹிந்தியை வந்து பார்த்திங்கன்னா அலுவல் மொழியாக வந்து பார்த்திங்கன்னா அங்கீகரிச்சிருக்காங்க. ஓகேங்களா. ஃபார்முலா 1 கார் பந்தயத்தில் நடப்பு சீசனில் 9வது ரேஸான பிரிட்டிஷ் கிராண்ட் ப்ரீயில் வந்து பார்த்திங்கன்னா மொனாக்கோ வீரரும் ஃபெராரி டிரைவருமான சார்லஸ் லெக்லர்க் அவர் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெற்றிருக்காரு. கடந்த 2 ஆண்டுகளில் சார்லஸுக்கு இது முதல் வெற்றியாக வந்து பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா. ஐசிசியினுடைய 10வது மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இறுதி ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்தை வீழ்த்தி வென்றிருக்காங்க. இந்த அணி T20 உலகக்கோப்பை வெல்வது வந்து பார்த்திங்கன்னா 7வது முறையாகும். 2010, 12, 14, 18, 20, 23 ஆகிய ஆண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா வாகை சூடியிருக்காங்க. லண்டனில் உள்ள லார்ட்ஸ் மைதானத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் போட்டி வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கு. அடுத்தது பிரிட்டன் காலனி ஆதிக்கத்திலிருந்து அமெரிக்கா வந்து பார்த்திங்கன்னா கடந்த 1776 வந்து பார்த்திங்கன்னா விடுதலை அடைஞ்சிருக்கு. ஜூலை மாதம் 4ஆம் தேதி. இதை நிறைவு கூறும் வகையில் 250வது சுதந்திர தினம் வந்து பார்த்திங்கன்னா செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்ப்பா. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்டபஸ் அவ்வளோ தான் எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கண்டபஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சாலும் ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். அடுத்த நம்மளோட டெஸ்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இணைஞ்சு பயன்பெறுங்க. நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் டேரெக்டாக ஜாயின் பண்ணிக்க முடியும். சரிங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.